மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை குறித்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் காலை ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் முன்பு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின் வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின் வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் இப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதில் வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல் முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே, இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்டம் பற்றாக்குறை என்பது
34,447 கோடி ரூபாய். ஆக முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக, ஆக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூட்டின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை, இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித் தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள், நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாதவரிடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களிலே கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய், 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல் கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளேயாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்டில் ஏற்பட்ட அந்த பிளேயாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபா அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளேயாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள்? 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட், 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட், 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்லேருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்தில் 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல் உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்போ நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகைகளில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேலே நான் சொல்லணும்னு சொன்னால், எங்கு 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாரோ, அது மாதிரி இன்றைக்கி வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2020-21 அந்த கேப்புங்கிறது 14,542 கோடிங்கிறது போன வருஷம் 2025-26 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்தில் சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்று ரொம்ப வசதியாக அவர் சொன்னதில் வருஷம் 5 வருஷத்தில் எவ்வளோ கடன்னு சொல்லியிருக்கார். ஆக நான் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. எவ்வளோ? 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்போவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடிக்கு வட்டி கட்டியிருந்தால் எவ்வளோ வரும்னு கணக்கு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்குன்னு. இது நாங்கள் வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு
இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்போ எவ்வளோ 5 வருஷத்தில் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத அந்த வெள்ளை அறிக்கையில் இப்போதைய அமைச்சர் வெளியிட்டிருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க அதில் மறைச்சிருக்காங்க, சொல்லலை. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டியிருக்கிற எவ்வளோங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்போ அதில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளோ வட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் அதை சொல்லலை. எவ்வளோ வட்டி 5 வருஷத்தில் நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அதை முழுமையாக சொல்லலை, அதை மறைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 2019-20 பவர் பர்ச்சேஸருக்கு ப்ளஸ் நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்குது, ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம். அது 19-20 ஒரு 50,849 கோடியாக இருக்குது செலவு அந்த ஒரு வருஷத்தில். 24-25 பார்த்தீங்கன்னா அது 65,000 கோடியாக உயருது. ஏறத்தாழ 50,000 கோடியிலேருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்போ அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதேபோல் வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒன்று. அதே போல் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்போ செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்போ 2024-25 கேப்பில் பார்த்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் உயர்ந்திருக்கு. அதையும் அதில் அவங்க எல்லாம் குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனால தான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமாக மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசில் 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கும் இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 20-21 9,100 கோடியாக இருக்குது. அதுவே 25-26 பார்த்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியாக உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் உயர்ந்திருக்கு. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல் மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, ஃப்ளையாஸில் வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல் எம்ப்ளாய்க்கான காஸ்ட்டு, டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்போ எப்படி நம்ம ஓன் ஜென்ரேஷனு, அதே போல் ஒன்றிய அரசினுடைய தொகுப்பில் வாங்கிறது, மத்திய தொகுப்பில் வாங்கிறது, ப்ரைவேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதே போல் மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அதிகபட்சம் 21,307 மெகாவாட் உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள்னாங்க. இது இப்போ ஏதோ புதுசாக ஏற்பட்டதில்லை. இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்தளவுக்கு கூட உயரல.
2020-21 பார்த்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டாக இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியாக உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட்டு, 22-23 18,053 மெகாவாட்டு, 23-24 19,409 மெகாவாட்டு, 24-25 20,830 மெகாவாட்டு, 25-26 இப்போ 21,307 மெகாவாட். இப்போ இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியாக உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமாக காலையில் ஒரு கருத்தை முன் வச்சார். அதாவது மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்குது. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் நமக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்போ இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குகிறோம். இன்னொன்று ஷார்ட் டேர்மில் நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. அதே போல் தொகுதிக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நியமிச்சிருந்தோம். ஒரே தொகுதியில் பல ஏஇ ஆஃபீஸ் இருக்கலாம், ஏடி இருக்கலாம், இஇ இருக்கலாம். இவர் யாருக்கு ஃபோன் பண்ணுவார்? அதனால் ஒரே ஒரு நோடல் ஆஃபீஸரை ஒரு எம்எல்ஏவுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த எம்எல்ஏ ஒரு நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசினா போதும், அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலேயே திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை பாராட்டினாங்க. நாங்கள் புத்தகமாக வச்சு 5 வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற பணிகள், அதை நடந்து முடிஞ்ச பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள், அதை பட்டியல் போட்டு வச்சோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்காகவும் எங்களுடைய நோடல் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏவை பார்த்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் பண்ணணும். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு, 234 தொகுதிக்கு நோடல் ஆஃபீஸருடைய குரூப், சி லெவலில் இருக்கக்கூடியவங்க, எஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். அந்த மின்னகத்தை நான் கண்காணித்தேன். 2021ஆம் ஆண்டு 26 எங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த மின்னகத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த மின்னகங்கிறது பொதுமக்களுக்கும் தலைமையுடைய மின்சார வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்துச்சு. கன்னியாகுமரியில் பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும், தூத்துக்குடியில் பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும். ஆக நம்ம எந்த இடங்களில் அதிகமான கால் வருதுங்கிறத பார்த்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைச்சி என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சீக்கிரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த மின்னகத்தை கொடுத்தது மின்சார வாரியத்திற்கு எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து நேரில் அதை தொடங்கி வச்சாங்க. அப்படி பணிகள் மின்னகமாக இருக்கட்டும், இதுபோல் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய உற்பத்தி எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ அடுத்து தயாராகணும், இது எல்லாம் கணக்கிட்டு செய்யக்கூடியதான் மின்சார வாரியம். இதுதான் இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுசாக சீரமைக்கணும்னு சொல்கிறதில்ல. அதாவது மாற்றம்னு சொன்னாங்க இந்த தாவேக்கா அரசு. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன, எஜுகேஷன் இல்லையா? உயர்கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவில் ஃபஸ்ட்டு, என்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறீங்க? ஹெல்த்தில் இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறீங்க? பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு டாப்பில் இருக்கும், என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறீங்க? வெறும் வார்த்தையில் மாற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக கல்வியில், மருத்துவத்தில், தொழில்துறையில், மின்சார வாரியத்தில் இந்த மாற்றத்தை கொடுக்க போகிறோம், இது எங்களுடைய ஸ்டாண்ட், இது எங்களுடைய பாலிசின்னு சொன்னால் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று மின்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள், எங்களுக்கு வழிகாட்டிய கழகத் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி, அத்துணை வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய அந்த வெள்ளை பேப்பர், அந்த வெள்ளை பேப்பரில் எவ்வளவு இழப்புகள் என்பதையும், நாங்கள் எவ்வளவு குறைத்திருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம், என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம், ரியலாக இருக்கு. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறையினால முடியாது, செயல்படுத்த முடியாது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அமைச்சர். நீங்க அதை சரியான காரணமா? அது சரி, எங்களோட மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்கக்கூடிய இப்போ நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் நடத்த முடியுமா, உங்களோட கருத்து? ஒரு வகையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான்.
இப்போ மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க, நீங்கள் இவ்வளோ இந்த வருஷம் ஏற்றி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்று அரசு அது ஏற்றணும், இல்லைனா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்கள் இந்த வருஷம் ஏற்றலை, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் நிதிகளை கொடுத்துறோன்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க வந்து ஏற்றலைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து முதலமைச்சர்கிட்டருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். சார் மாதம் மாதம் கணக்கிடுறது அதாவது சார், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அதாவது மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். போன திராவிட மாடல் ஆட்சியில் டெண்டரெல்லாம் கோட் பண்ணி ப்ரைஸ் பிட்லாம் ஓப்பன் பண்ணல, டெண்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, டெண்டர் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு இப்போ சில சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறாங்க, 30,000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. சார், நீங்கள் ஒரு வளர்ச்சி வேணும்ல, எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஐஃபோன் 16 வாங்கினா அடுத்து 17 வரும், வரதானே செய்யும். 17 வந்துருமேங்கிறதுக்காக 16 வாங்காமல் இருப்பீங்களான்னு கேட்குறேன். இன்றைக்கி ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக ஒரு கருத்தை சொன்னார். சிம் கார்டு போடணும், அடுத்து வந்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டால் இது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுன்னாரு. இப்போ அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காமல் இல்லையே, யாரும் பயன்படுத்தாமல் இல்லையே. இப்போ வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒன்று. அதனால் அவங்க ஒன்றும் ஸ்மார்ட் மீட்டர் போடுறேன்னு சொல்லணும், இல்லை போடலைன்னு சொல்லணும். 30,000 கோடி வந்து கூடுதலாக செலவு ஏற்படும், அதனால் வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உத்தேசித்து, எங்களுடைய திராவிட மாடல் அரசு உத்தேசித்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டது பிறகு மாதாந்திர கணக்கீட்டுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இந்த அரசு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்கிறத பார்ப்போம். எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்குது, எல்லாமே ஆன்லைன் சொல்லுவீங்க. பட் டெண்டர் போடுறவங்க எல்லாமே வந்து எப்படி சார் ஒரே ரேட்டை கோட் பண்ண முடியும்? சார், அதாவது வந்து இப்போ 2020-21 கூட ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் போன அதிமுக ஆட்சியிலையும் டெண்டர் போட்டிருக்காங்க. அதாவது L1, L2 இவங்க எல்லாம் ஒரே விலை புள்ளிகளை கோருகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவங்களை அழைத்து எவ்வளோ ரேட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ L1 ஒருத்தர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த L2 L1 ரேட்டை மேட்ச் பண்ணால் அந்த 25 பேர்த்துக்கும் அவங்களுக்கான பியூ ஆர்டர் கிடைக்கும். ஒரு 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா ஒருத்தரே 2000 சப்ளை பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கே அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் டெண்டர் அட்டன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த ரேட்டு ப்ரைஸை குறைச்சி ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தர் 100 எடுத்துக்குவார், ஒருத்தர் 200 எடுத்துக்குவார், ஒருத்தர் 500 எடுத்துக்குவார். அவர்களுடைய அவங்க எவ்வளோ வந்து சப்ளை பண்ண முடியுமோ அந்த திறனுக்கு ஏற்ப அவங்க அந்த உத்தரவு வாங்குவாங்க. அதனால் கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. இது மாதிரி L1, L2 எல்லாமே வந்து ஒரே ரேட்டை கோட் பண்ண வரலாறுகள் இருக்கின்றன. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. அதனால் அதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்களா, விலை கூட இருக்கா, மற்ற மாநிலங்களை விட கூட இருக்கா, இதில் ஏதாவது தவறு நடந்திருக்கா, இதுதான். இதுக்கு தான் இத்தனை கமிட்டி இருக்குது, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஆடிட் இருக்குது. இதில் எல்லாம் நடக்காத வந்து இந்த அமைச்சர் வந்து கண்டுபிடிச்சி ஏதோ வந்து தவறு நடந்திருக்கு 44,000 மின்மாற்றிகள். தயவு செஞ்சு அவர் 2க்கான கண்டிஷன் இருக்குது, இது 2ஐயும் அவர் ஒப்பிட்டு பார்த்து பொதுவெளியில் சொல்லணும். சரி, இப்போ வந்து டெண்டர் வந்து ஆன்லைனில் தான் கோட் பண்ண போகிறோம்னு சொல்கிறார். ஏற்கனவே ஆன்லைனில் தான் அது இருக்குது. டிஎன்பிசி மூலம் தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறோம்னு சொல்கிறார். ஏற்கனவே டிஎன்பிசி மூலம் தான் தேர்வு பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் மின்வாரியமே தேர்வு நடத்தி பொறியாளர்களை தேர்வு பண்ணாங்க. அந்த திமுக ஆட்சி வந்து டிஎன்பிசிங்கிற முறையை மாற்றுனீங்க. அதே இதை புதுசாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் பண்ணுறதுன்றது 2011லேருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில் நடந்த மின்விசை திட்டங்களை பற்றியோ அதை பற்றி வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டு பேசல. ஆனால் இந்த 5 வருஷத்தை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன? அதாவது இந்த 34,000 கோடி இழப்பை பற்றி ரொம்ப பெருசாக பேசினார், நீ கேட்ட மாதிரி. அந்த 56,000 கோடி இழப்பு, 58,000 கோடி பற்றி ஒன்றும் பெருசாக பேசல. அப்படியே ஒரு வரியில் அதை ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டாங்க. சரி, பரவாயில்ல. அவருடைய எண்ணங்கள் வந்து திமுக மீது பழி போடணும், திமுகவில் 5 வருஷம் திமுக அரசின் மீது பழி போடணும், திமுகவில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நான் தான் இப்போ முன்னாடி சொன்னேன், நான் சோலாராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். கொடுக்கலன்னு நாங்கள் சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது மாதிரி வந்து தவறுதலாக சொன்னால், ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம், சட்டப்படி சந்திப்போம். முதலமைச்சருடைய பதிலுரையில் மின்வெட்டை பற்றி பேசும்போது சிலர் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இந்த மின்வெட்டை ஏற்படுத்துறாங்கன்னு அந்த ஒரு பேச்சை வந்து பேசினாரு. அதுக்கு பதில் இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு அவங்க அரசியல்காரங்க வைக்கிறாங்க. இதுக்கு இப்ப நடைபெறக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நியூஸ் கேரியர் திருட்டு போறது, சில கருப்பாடுகள் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது
மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்களில் கருப்பாடுகள் இருக்குன்னார். அப்புறம் 1% கருப்பாடுனார். 100% இருக்கிற இடங்களில் 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? 100 பேர் வேலை செய்கிற இடங்களில் ஒருத்தர் தவறு பண்ணால் யார் அந்த தவறு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. அப்போ நான் முன்னாடி சொன்னேன், இரவு பகல் பாராமல், மழை வெயில் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க மின் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள். இப்போ அவங்கள கருப்பு ஆடுன்னு குற்றம் சொல்கிறார். இப்போ அவங்கள வச்சு தான் நம்ம அந்த மின் விநியோகத்தை செய்கிறோம். இப்போ அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்போ அவர் சொன்னது தவறு. அவர் தவறான கருத்தை, பொய்யான கருத்தை முன் வச்சிருக்கார். அது ஒன்று. இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஃபியூஸ் கேரியர் திருட்டு போச்சுன்னு ஒரு கருத்தை சொன்னார். பகலில் திருட்டு போன வீடியோவுக்கு இரவுல மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்போ நான் சொன்னேன், பெரம்பூரில் 260 RMU போட்டிருக்கிறோம் போன 5 வருஷத்துலேன்னு சொன்னோம். ஆக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த அரசினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி எப்படி அந்த துறை செயல்படுகிறது, எப்படி மின் விநியோகம் நடைபெறுகிறது, எங்கெங்கே தவறுகள் நடைபெறுகின்றன, அந்த மின் விநியோகத்தில் எங்கெங்கே பாதிப்புகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது வரைக்கும் நீங்கள் மீட்டிங் நடத்தலன்னு சொன்னேன். துறையினுடைய விநியோகத்திற்கான அந்த பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய அலுவலருடைய கூட்டத்தை நீங்கள் நடத்தலன்னு சொன்னேன். நாங்கள் பொறுப்பெடுத்த மண்டலங்கள் வாரியாக போய் நேரில் சம்மந்தப்பட்ட ஏஇ வரைக்கும் அழைச்சி பேசி என்ன தேவை இருக்குது, எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு வாங்கி அவங்ககிட்ட மைக் கொடுத்து பேச வச்சோம். கருத்துக்களை நாங்கள் குறித்தோம். இங்கே அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். நீங்கள் 40 நாள் ஆயிடுச்சு, 45 நாள் ஆயிடுச்சுங்கிறீங்க. என்ன ஆய்வு கூட்டங்களை நடத்துறீங்க? இப்போ நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும்ல. இத்தனை ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கோம், இத்தனை சிஇ மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை இஇ மீட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்போ அப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தால் உங்களுக்கு பத்திரிக்கை ரிலீஸ் வந்திருக்குல்ல, செய்தி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தினோம், இந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் அமைச்சர் இதெல்லாம் வலியுறுத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ எதுவுமே நடக்காமல், எதையுமே களத்துக்கு போய் பார்க்காம, அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும்னா, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மின்வாரியத்துக்கு செல்வதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பூத கண்ணாடி போட்டு தேடிக்கிட்டு இருக்கார். என்ன தேடிக்கிட்டு இருக்காரு? பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கார். ஏதேனும் கடந்த திமுக ஆட்சியின் மீது தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா, பழி சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் இல்லை, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கவும் அப்போ நாங்கள் விடலை, முதலமைச்சரும் விடலை. மிக வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் குட்டி கதை அப்படின்னு சொன்ன விஷயம் பெரும் விமர்சனத்துள்ளாச்சு. அதை குறித்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்கும்போது அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான், அது சட்டமன்றத்தில் பேசாம வேற எங்கேயும் பேசுவாங்க, திமுக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார், சட்டமன்றத்தில் நடந்ததுக்கெல்லாம் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் அப்பயே அதுக்கான எங்களை பேச வாய்ப்பு கிடைக்கல, அப்பயே பதில் சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம போனோம்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்ட நோக்கம் மாறிடும். ஒயிட் பேப்பரு அதுக்கான ஆன்சர் இது ரெண்டும் மாறிடும், கருத்து வேறு பக்கம், அரசியல் பக்கம் திசை திரும்பிடும். நான் இறுதியாக உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதாவது 58,000 கோடி 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் நஷ்டம், இழப்பு என்ற சூழலை கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் அளவிற்கு குறைப்பதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். அவர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், ஊக்கங்கள், அவர்களுக்கு செயல்படுத்த வழங்கிய திட்டங்கள், இதனால் தான் மின்சார வாரியம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. 94,000 மில்லியன் யூனிட்டிலிருந்து 1,16,000 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்திருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக அரசு, மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல், அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல் ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொதுவான கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளை வந்தார், மகன் வந்தார், நண்பர்கள் வந்தாங்கலாம் சொல்லி அந்த மாதிரி மக்கள்கிட்ட திசை திருப்புறதை விட்டுட்டு நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நான் இப்போ கேட்குறேன், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நாங்கள் அவங்க துறையை நடத்துனாங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த அரசாங்கத்தில் ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல, ஆலோசகராக போட்டு பண்ணாங்கல்ல, அப்போ இந்த அரசாங்கத்தை யார் நடத்துகிறா?
யார் நடத்துகிறா? ஜெகதீஷ் நடத்துகிறாரா? யார் நடத்துகிறா? சொல்லணும்ல. ஆனால் நாங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கோம்? அரசியலாக பார்க்கணும், துறையாக பார்க்கணும், துறையினுடைய வளர்ச்சியாக பார்க்கணும். அதனால் பொதுவெளியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோடு சொன்னால் சந்திப்பதற்கு நாங்கள் தயார், விளக்கம் தர தயார். மின்துறை அமைச்சர் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிந்து தெளிவாக பேச வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நன்றி.